أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب أزور أحبابي وأخواني. أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்னுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய அனைத்து செயற்பாடுகளுக்குமான அடிப்படையாக உள்ளம் காணப்படுகின்றது. உள்ளத்தில் இருப்பதுதான் வெளியிலே எங்களுடைய பேச்சாக, எங்களுடைய பார்வையாக, எங்களுடைய நுகர்வாக, நடையாக, இன்ன பிற தொடர்பாடல்களாக வெளிப்படுகிறது. அதனால தான் ஆரம்ப காலங்களில் எங்களுடைய மூதாதையர்கள் சொல்வார்கள், பானையில் இருப்பது தான் அகப்பையில் வரும் என்று. உள்ளுக்குள்ளே இருப்பது தான் எங்களுடைய செயற்பாடுகளாக வெளியிலே வருகிறது. எனவே உள்ளம் மிக மிக முக்கியமானது. உள்ளத்தினுடைய பாதுகாப்பும், உள்ளத்தை நாங்கள் இஸ்லாமியமயப்படுத்திக் கொள்வதும், இறை உணர்வுகளால் அதிகரித்து கொள்வதும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் அல் குர்ஆனும் சுன்னாவும் உள்ளம் விடயத்திலே அதிகமாக போதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உள்ளம் சிறியதுதான், ஆனால் அதனுடைய தாக்கம், அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய செயற்பாடுகள் மிக மிக பெரியவை. எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுகின்ற, எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளுக்குமான ஆரம்ப கர்த்தாவாக உள்ளம் காணப்படுகிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. அது சீர்பெற்று விட்டது என்றால் உடல் முழுக்க சீர்பெற்றுவிடும். அது கெட்டுவிட்டது என்றால் உடல் முழுக்க கெட்டுவிடும் என்று சொன்னார். ஆக எங்களுடைய உடம்பு, எங்களுடைய உடல் உறுப்புகள் நல்லவைகளில் ஈடுபடுவதும் கெட்டவைகளில் ஈடுபடுவதும் உள்ளம் கெட்டுவிட்டதா அல்லது உள்ளம் சீர்பெற்று விட்டதா என்பதில் தங்கி இருக்கிறது. வெளிப்படுகின்ற செயற்பாடுகள் எங்களுடைய உள்ளத்தை பிரதிபலிப்பதாக இருக்கின்றன. உள்ளத்தை ஒருவரும் பார்க்க முடியாது, அதில் வருகின்ற எண்ணங்களை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் உள்ளத்தினுடைய கண்ணாடியாக எங்களுடைய உறுப்புகள் இருக்கின்றன. எங்களுடைய கை, எங்களுடைய கால், எங்களுடைய நாவு, எங்களுடைய கண், எங்களுடைய காது எங்களுடைய உள்ளத்தின் கண்ணாடியாக இருக்கிறது. உள்ளத்திலே தோன்றக்கூடிய எண்ணங்களை அவைகள் செயற்படுத்துகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். நிச்சயமாக உங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன, எண்ணங்களை பொறுத்தே செயற்பாடுகள் அமைகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா
இறையச்சம் இங்கே இருக்கிறது, இறையச்சம் இங்கே இருக்கிறது என்று தன்னுடைய நெஞ்சை சுட்டிக்காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே, லயன்தஹியன்ன அக்வாமுன் அன் வதஇஹிமுல் ஜும்ஆத், ஜும்மாக்களில் கலந்து கொள்வதை தவிர்ப்பதை அவர்கள் தடுத்து கொள்ளட்டும், ஜும்மாக்களுக்கு சமூகம் அளிக்காமல் இருப்பதை அவர்கள் தடுத்து கொள்ளட்டும், அல்லது அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விடுவான், அவர்களுடைய உள்ளங்களை நல்லவைகளை ஏற்றுக்கொள்ளாத அடிப்படையிலே அல்லாஹு தஆலா திரையிட்டு விடுவான். சும்மல யகூனுன்ன மினல் காஃபிலீன், பிறகு அவர்கள் பொடுபோக்கானவர்களாக, எதையும் கவனிக்காதவர்களாக, எதையும் பெரிதுபடுத்தாதவர்களாக மாறிவிடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக உள்ளத்திலே அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான் என்றால் அதற்கு பிறகு அவனுடைய செயற்பாடுகளை பற்றி அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். அவன் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது, அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியாது. பொடுபோக்கானவர்களாக அல்லாஹு தஆலா அவர்களை மாற்றி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ரோமினுடைய மன்னர் ஹிர்கல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ சுஃபியானிடம் விசாரிக்கிறார். அபூ சுஃபியான் வியாபாரத்திற்காக சென்றிருந்த போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காலம், ரோமினுடைய மன்னர் மக்காவிலிருந்து வியாபாரத்திற்காக வந்திருக்கிற குழுவை அரசவைக்கு அழைக்கிறார். அதிலே அபூ சுஃபியான் தலைமை தாங்கி சென்றார். அபூ சுஃபியானிடம் ரோமினுடைய மன்னர் பேரரசர் ஹிர்கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கிறார். அதிலே அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைகிறார்களா அல்லது கூடுகிறார்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பியதற்கு பிறகு, இஸ்லாத்தினுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களை விட்டுவிட்டு விரண்டோடுகிறார்களா, திரும்பி வருகிறார்களா? அந்த மார்க்கத்தினுடைய எழுச்சி எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். அப்போது அபூ சுஃபியான் சொல்கிறார், இல்லை இல்லை, அங்கு சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை, மேலதிகமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போதுதான் மன்னர் ஹிர்கல் சொல்கிறார், நிச்சயமாக ஈமான் அப்படித்தான், உள்ளத்திலே புகுந்து விட்டது என்று சொன்னால் அது உடல் உறுப்புகள் எங்கும் பரவிவிடும், அதனுடைய ஒளி அதிகரிக்குமே தவிர குறையாது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளம் விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் வெளிப்படையான செயற்பாடுகளை வைத்து ஒருவரை தீர்மானிக்கிறோம். ஒருவர் தொழுகிறார் என்றால் அவரை நல்லவர் என்று சொல்கிறோம், அப்படித்தான் சொல்ல வேண்டும், வேறு வழி கிடையாது. ஒருவர் குடும்பங்களிடம் சென்று வருகிறார் என்றால் அவர் குடும்பங்களோடு நல்லுறவில் இருக்கிறார் என்று சொல்கிறோம், அப்படித்தான் நாங்கள் சொல்ல வேண்டும், வேறு வழியும் கிடையாது. வெளிப்படையான செயற்பாடுகளை வைத்துத்தான் நாங்கள் ஒருவருக்கு தீர்ப்பு வழங்குகிறோம். நாம் ஒருவரை சந்திக்கிற போது அவர் நல்ல முறையில் நம்மோடு பேசுகிறார், அவர் மிகவும் நல்லவர் என்று நாங்கள் முடிவு செய்கிறோம், வெளிப்படையான செயற்பாடுகளை வைத்து தீர்மானிக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்தில் இருப்பதை வைத்துத்தான் தீர்மானிக்கிறார். வெளிப்படையான செயற்பாடுகளை விட அல்லாஹு தஆலா உள்ளத்தை வைத்துத்தான் தீர்மானிக்கிறார். இவர் குடும்பங்களிடம் ஏன் போகிறார் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும், ஏன் ஜும்மாவுக்கு வருகிறார் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும், ஏன் தொழுகைக்கு வருகிறார் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும், ஏன் சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுகிறார் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும், இவர் வியாபாரத்தை எப்படி செய்கிறார் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும், ஏன் அடுத்தவர்களோடு சிரித்து பேசுகிறார் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். ஆக அல்லாஹு தஆலா உள்ளத்தில் இருப்பவற்றை வைத்துத்தான் தீர்ப்பு வழங்குகிறான். வெளிப்படையான செயற்பாடுகளை வைத்து மனிதன் நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடுகிற இந்த பிராணிகளினுடைய மாமிசங்கள் அல்லாஹு தஆலாவை சென்றடைவதில்லை, அதனுடைய இரத்தம் அல்லாஹு தஆலாவிடம் சென்றடைவதில்லை. என்றாலும்
உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இறை உணர்வு, உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற இறையச்சம், அதைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறார். அதுதான் அல்லாஹு தஆலாவிடம் சென்றடைகிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய உடம்பை பார்ப்பதில்லை. உங்களுடைய உடம்பு எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா பார்ப்பது கிடையாது. நீங்கள் என்ன நிறத்தில் இருக்கிறீர்கள், என்ன ஆடை அணிகிறீர்கள், என்ன தோற்றத்தில் இருக்கிறீர்கள், என்ன வாகனம் பாவிக்கிறீர்கள், என்ன வீட்டில் வாழுகிறீர்கள் என்று வெளிப்புற தோற்றங்களை அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணம் என்ன, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான் என்று சொல்கிறார். அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆரா 88வது வசனத்திலே சொல்கிற நேரம், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், மறுமை நாள்ல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பயன் தராது. மறுமை நாளில் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு பயன் தராது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், என்றாலும் யார் அல்லாஹு தஆலாவிடம் தூய்மையான பாதுகாக்கப்பட்ட நல் உள்ளத்தோடு வருகிறாரோ அதுதான் அவருக்கு பயனளிக்குமே தவிர இந்த உலகத்திலே நீங்கள் சேகரித்த சொத்து செல்வங்கள் உங்களுக்கு பயன் தராது. நீங்கள் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகள் உங்களுக்கு பயன் தராது. உங்களுடைய உள்ளங்கள் தான் உங்களுக்கு பயனளிக்கும். உங்களுடைய உள்ளங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் பயன் பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் ஹாலிஸன் மின் கல்பிஹி தஹலல் ஜன்னah, யாரொருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட நிலையில் சொல்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்தார் என்று சொல்கிறார். ஆக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று வெளிப்படையாக சொல்லுவது, வாயினால் சொல்வது கிளிப்பிள்ளையும் சொல்லும். அல்லது இன்றைக்கு நிறைய மிருகங்களை பேச வைக்கிறார்கள். அந்த மிருகங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் சொல்லும், ஆனால் உள்ளத்தால் சொல்ல வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கான பெருமதி உள்ளத்தில் அது எந்த அளவுக்கு தேங்கி இருக்கிறது என்பதை பொறுத்தது. உள்ளத்தில் எந்த அளவுக்கு அது ஆக்கிரமிப்பு செலுத்தி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அதற்குரிய கூலி இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு தெரியாத விடயங்களை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா, அல்லது உங்களுக்கு தெரியாத விடயங்களை உங்களுக்கு கற்றுத்தருமாறு எனக்கு அல்லாஹு தஆலா ஏவி இருக்கிறான் என்று சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றாங்க, சுவர்க்கவாதிகள் 3 சாரார். சுவர்க்கவாதிகள் 3 சாரார். ஒரு ஆள் யாரென்றால் நீதி செலுத்தக்கூடிய அரசன். அவன் விரும்பினால் எதையும் செய்யலாம். ஒரு அரசன் மிகப்பெரிய அதிகாரங்களுக்கு சொந்தக்காரன், அவன் விரும்பினால் எதையும் செய்யலாம் என்கிற நிலையில் அவன் நீதியை மாத்திரம் செலுத்துகிறான் என்று சொன்னால் அவன் சுவர்க்கம் நுழைவான். அது போன்று கொடை கொடுக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இன்னும் ஒரு மனிதன் யார் என்றால் மிருதுவான உள்ளம் கொண்டவன், அடுத்தவர்கள் மீது இரக்கம் கொண்டவன், உறவுக்காரர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவன், சகோதர முஸ்லிம்களோடு நல்லுறவை பேணுபவன், இரக்கமாக இருப்பவன். இவனும் நாளை மறுமையிலே சுவர்க்கம் நுழைகிறான். இன்னும் ஒருவன் யார் என்றால் பெரும் குடும்பத்திற்கு சொந்தக்காரன், அவன் பத்தினித்தனமாக இருக்கிறார், தன்னுடைய நடவடிக்கைகளில் பேணுதலாக இருக்கிறார். இத்தகைய 3 சுவர்க்கம் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். வேறொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய கூட்டத்தினர் பூரண சந்திர இரவிலே சந்திரன் எவ்வளவு வெளிச்சமாக ஒளியுடையதாக இருக்குமோ அப்படி இருப்பார்கள். அவ்வளவு ஒளிவுடையவர்களாக இருப்பார்கள். முதலாவது சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய குழுவினர். இரண்டாவது சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய குழுவினர் நட்சத்திரங்களை போன்று மின்னிக் கொண்டிருப்பார்கள். இந்த 2 சாராரும் அவர்களுடைய உள்ளங்கள் ஒரே அமைப்பில் இருக்கும், உள்ளங்கள் சீர்கெட்டிருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வெளிப்படையிலே அமல்கள் எங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் இடையிலே ஒன்றாக தோற்றமளிக்கும். இங்கு வந்திருக்கிற நாம் அனைவரும்
ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுகிறோம், சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறோம். வெளிப்படையாக பார்க்கும்போது அமல் ஒன்றுக்கொன்று ஒத்ததாகத்தான் இருக்கிறது. ஆனால் கூலி வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்டதாக மாற்றம் பெறக்கூடும் என்று இமாம் இப்னு கையம் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக அல்லாஹு தஆலா உள்ளத்தை பார்த்துத்தான் கூலி வழங்குகிறார். நாங்கள் தொழுகிற நேரம், நாங்கள் தர்மம் செய்கிற நேரம் எங்களுடைய உள்ளம் அந்த அமலோடு எப்படி ஒன்றித்திருக்கிறது, எதற்காக அந்த அமலை செய்கிறது, ஏன் செய்கிறது என்று எங்களுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை வைத்து அல்லாஹு தஆலா அதற்கான கூலியில் எங்களுக்கு இடையிலே வித்தியாசத்தை ஏற்படுத்துவதாக இமாம் இப்னு கையம் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நன்மை என்கிறது நல்ல பண்பு, நற்குணம். தீமை என்பது உன்னுடைய உள்ளத்திலே வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது, உன்னுடைய உள்ளத்திலே உனக்கு குறையை சொல்லக்கூடியது, நீ அதை அடுத்தவர்கள் காண்பதை வெறுப்பாய். இதுதான் தீமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சில நேரம் சமூகத்துல தீய விஷயங்கள் நடக்கிற நேரம் அவரிடம் அதை சுட்டி காட்டுவதற்காக நாங்கள் சொல்வோம், உன்னுடைய உள்ளத்திடம் இதை கேட்டுப்பார், அடுத்தவர்கள் நீ இப்படி இருக்க விரும்புவது, இப்படி இருக்க காண்பதை நீ விரும்புவாயா, நீ இப்படி செய்து கொண்டிருக்கிற போது அடுத்தவர்கள் உன்னை பார்ப்பதற்கு விரும்புவாயா, உன்னுடைய உள்ளம் இதற்கு சரி என்று சொல்கிறதா, நீ என்ன நினைக்கிறாய் என்று பேசுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உள்ளம் உனக்கு தீமை எது என்று சொல்லும் என்று சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். அவருடைய மனைவி அவரை காண்பதற்காக வருகிறார். நபி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 சஹாபாக்கள் நபியையும் அவருடைய மனைவியையும் கடந்து செல்கிறார்கள். சற்று நேரம் கழித்து நபி அவர்கள் 2 சஹாபாக்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், இன்னஹா சஃபியா, இது சஃபியா என்னுடைய மனைவி, அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இப்படி எங்களிடம் சொல்லலாமா, உங்களை பற்றி நாங்கள் தவறாக நினைப்போமா என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஷைத்தான் உங்களுடைய உடம்பின் நரம்புகள் இருக்கும் இடமெல்லாம் ஓடுகிறான், நீங்கள் சென்று விடுவீர்கள், உங்களுடைய உள்ளத்திலே அவன் தாக்கத்தை ஏற்படுத்தலாம், உங்களுடைய உள்ளத்திலே அவன் தவறான உணர்வுகளை போடலாம், அதனால் நான் இப்படி சொன்னேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லவர்களாக இருந்தாலும் உள்ளத்திலே ஷைத்தானுடைய போராட்டத்தில் இருந்து அவர்களால் தப்ப முடியாது. சஹாபாக்கள் ஒன்றும் கெட்டவர்கள் கிடையாது. சஹாபாக்கள் நபி அவர்கள் விஷயத்திலே கெட்ட எண்ணம் கொள்ள மாட்டார்கள், நபி அவர்கள் விஷயத்திலே தவறாக நினைக்க மாட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்கள எனக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற ஷைத்தான் இதை குழப்புவான் என்று சொன்னார். ஆக நல்லவர்களாக இருந்தாலும் உள்ளம் விஷயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். நான் நன்றாக இருக்கிறேன், நான் நல்லவைகளை செய்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது என்று யாரும் உள்ளம் விஷயத்திலே கவனஈனமாக இருக்க முடியாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் படைக்கப்படுகிற போது அவனோடு ஷைத்தானும் ஒரு மலக்கும் படைக்கப்படுகிறார். ஷைத்தான் தீமைகளை ஏவுகிறார், மலக்கு நன்மைகளை ஏவுகிறார். சில போது ஷைத்தான் வெற்றியடைகிறார், சில போது மலக்கு வெற்றியடைகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளம் ஷைத்தான் ஆக்கிரமிப்பு செலுத்துகின்ற, ஷைத்தான் அதிகமாக முயற்சிக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது என்பதை நபி அவர்கள் இங்கே குறிப்பிடுவதோடு அதில் நாங்கள் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்கிறார். உள்ளத்தை பொறுத்தவரையில பெரும்பாலும் நன்மையான விஷயங்களை நமக்கு ஏவார். உள்ளம் நல்ல விஷயங்களை பெரும்பாலும் ஏவார். உள்ளம் தீய விஷயங்களைத்தான் அதிகமாக நமக்கு சித்தரிக்கும். உள்ளம் தீய விஷயங்களைத்தான் அதிகமாக எமக்கு நல்லதாக காட்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அவருடைய வளர்ப்பு தாயோடு தவறாக நடப்பதற்கு எத்தனிக்கிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவர் ஆரம்பத்திலே மறுக்கிறார். அவருடைய தாய், வளர்ப்பு தாய் விடுவதாக இல்லை. ஒரு கட்டத்திலே 2 பேரும் நெருங்கி விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவரை பாதுகாக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள்,
நான் என்னுடைய உள்ளத்தை சுத்தமானது என்று சொல்ல மாட்டேன். உள்ளம் எப்போதும் தீமைகளை நாடக்கூடியதாகவே இருக்கிறது. உள்ளம் எப்போதும் தீமைகளின் மீது நாட்டம் கொண்டதாகவே இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் தீமைகளை அதிகம் விரும்பும், உள்ளம் நன்மைகளை செய்வதை வெறுக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகம் மனதிற்கு விருப்பமானவற்றால் சூழப்பட்டுள்ளது. நரகம் மனது அதிகம் விரும்பக்கூடிய விஷயங்களால் சூழ்ந்திருக்கிறது. சுவர்க்கம் மனது வெறுக்கக்கூடிய காரியங்களால் சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னார். எனவே நாம் அதிகம் எங்களுடைய மனது நமக்கு தீமைகளை காட்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார், அஃபராய்த மன் இத்தகத இலாஹஹு ஹவாஹு. தன்னுடைய மனதை, உள்ளத்தை, தன்னுடைய மனதிலே ஏற்படுகிற உணர்வுகளை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டவனை நீ பார்த்தாயா? சிலர் சொல்லுவாங்க, என்ன உள்ளத்துக்கிட்ட நான் கேட்பேன், என்ன உள்ளம் எது சொல்லுதோ அது பார்த்து நான் நடப்பேன், என்ன மனசு சொல்ற மாதிரி தான் நான் நடப்பேன் என்று சொன்னான். இது பெரிய வீர வாக்கியம் கிடையாது, ஷைத்தானுடைய வாக்கியம். ஷைத்தானுடைய வழியிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். ஏன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஃபரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவாஹு அஃபஅன்த தகூனு அலைஹி வக்கீலா. தன்னுடைய மனோ இச்சையை, மனது சொல்வதை கடவுளாக ஏற்றுக்கொண்டவனை நீ பார்த்தாயா? அவனுக்கு உன்னால் பொறுப்பாளராக இருக்க முடியுமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். என்றால் உள்ளத்தை கடவுளாக ஏற்றுக்கொண்டவனை, மனதை கடவுளாக ஏற்றுக்கொண்டவனை யாரும் பொறுப்பேற்க முடியாது. ஏனென்றால் அவன் அடுத்த கணம் என்ன செய்வான் என்பது அவனுக்கே தெரியாது. அவன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனது அவனை கட்டுப்படுத்துகிறது. அவனுடைய மனது சொன்னபடி நடப்பவனை யாராலும் பொறுப்பேற்க முடியாது. அவன் வழிகேடுகளிலிருந்து தப்ப முடியாது என்பதை குர்ஆன் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு தவறு செய்து விட்டால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது. அவன் நன்மையை செய்தால் அந்த கரும்புள்ளி அழிந்து போகிறது. அதனால் தான் சொன்னார்கள், நீ ஒரு தீமை செய்தால் அதை அழிக்கும்படியாக ஒரு நன்மையை செய்துவிடு என்று சொன்னார். நீ ஒரு தீமையில் விழுந்து விட்டால் அதை அழிக்கும்படியாக ஒரு நன்மையை செய்துவிடு என்று சொன்னார்கள். ஏனென்றால் அந்த உள்ளத்திலே கரும்புள்ளி அழிக்கப்படாமல் இருந்து திரும்பவும் தீமை செய்து கரும்புள்ளிகள் அதிகரித்து கொண்டு போனால் ஒரு கட்டத்திலே உள்ளம் இருண்டு விடும், ஒரு கட்டத்திலே உள்ளம் கருத்துவிடும். அதற்கு பிறகு அவனுக்கு நன்மை எது என்று தெரியாது, தீமை எது என்று தெரியாது. சில போது நன்மை அவனுக்கு தீமையாக தெரியும், தீமை அவனுக்கு நன்மையாக தெரியும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு தடவை பள்ளியிலே உட்கார்ந்திருக்கிறார். இப்போது ஒரு மனிதர் நுழைவார். சுவர்க்கவாதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒரு மனிதர் தன்னுடைய தாடியிலே இருந்த உது செய்வதனால் வந்த தண்ணீரை துடைத்து கொண்டு தன்னுடைய இடக்கரத்திலே செருப்பை தூக்கி கொண்டு பள்ளியிலே நுழைகிறார். சஹாபாக்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை, விட்டுவிடுகிறார். இரண்டாவது தடவையும் இன்னொரு தடவை இருக்கிற போதும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்போது ஒருவர் நுழைவார், சுவர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார். அதே மனிதர் அதே தோற்றத்தில் இரண்டாவது தடவையும் நுழைகிறார். முடிந்து போகிறது. வேறொரு தடவை நபி அவர்கள் இதே மாதிரி சொல்றாங்க, இப்போ ஒரு மனிதர் நுழைவார், சுவர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் அவரை பாருங்கள் என்கிறார். அதே தோற்றத்துல அதே மாதிரி செருப்ப இடக்கையில எடுத்துக்கொண்டு அதே மனிதர் திரும்பவும் நுழைகிறார். சஹாபாக்களுக்குள்ள இவர் யாரு, என்ன விளக்கம், ஏன் இப்படி நபி அவங்க இவரை திரும்ப திரும்ப சுவர்க்கவாதின்னு சொல்றாங்கன்றத அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கிறது. ஏனென்றால் சஹாபாக்கள் நல்லமல்களை செய்வதிலே போட்டி போட்டுக் கொள்பவர்கள், நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியை போய் சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றாங்க, என் வாப்பாவோட எனக்கு கொஞ்சம் தகராறு, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, 3 நாளைக்கு இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன்னு சொல்லி போட்டு வந்திருக்கேன். நீங்க விரும்பினா உங்களோட வீட்டுல 3 நாளைக்கு நான் தங்கலாமா என்று கேட்கிறார். என்னால போக முடியாது, 3 நாளைக்கு உங்களோட வீட்டுல நான் தங்கி கொள்ளலாமா என்று கேட்கிறார். அந்த சஹாபி நல்லவர் தானே, ஓகே நீங்க தங்கி கொள்ளுங்க என்றார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸுடைய நோக்கம்
இவர்கிட்ட என்ன வித்தியாசமான அமல் இருக்கிறது, என்ன அப்படி இவர் செய்கிறார் என்றதை பார்க்கணும். இவர் இரவு முழுக்க நின்று வணங்குறாரா அல்லது என்ன விஷயம் என்றதை தெரிஞ்சு கொள்ளணும். வேற நபியை வந்து சொர்க்கவாதின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? சாதாரணமா தங்குறாரு, அவரும் வாராரு, உது செய்யறாரு, தொழுகிறாரு, திரும்ப தூங்குறாரு, திரும்ப நடுநிசையில ஒளிம்பி தொழுகிறாரு. சாதாரணமா இவரை மாதிரி தான் 3 நாளும் போகுது, ஒன்றுமே இல்லை, வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நம்ம செய்யற அதே வேலையை தான் அவரு செய்யறாரு. 3வது நாள் இப்ப இவரை பிரிஞ்சு போக வேண்டிய நாள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கை சேதம் ஒன்றையும் நம்ம கண்டுபிடிக்கலையே, நம்ம வந்த நோக்கம் நிறைவேறலையேன்னு வெக்கத்தை விட்டு அவர்கிட்ட சொல்றார், பாருங்க எங்க வாப்பாக்கும் தந்தைக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நபி அவங்க 3 தடவை உங்களை சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். உங்களிடம் என்ன வித்தியாசமான அமல் இருக்கிறது என்பதை காண்பதற்காகத்தான் நான் உங்களிடம் இப்படி சொல்லி உங்களுடைய வீட்டிலே தங்கினேன். நீங்கள் என்ன வித்தியாசமான அமல் செய்கிறீர்கள்? நான் எதையுமே உங்களிடம் கண்டுகொள்ளவில்லையே, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்ப அவர் சொல்கிறார், நீ என்னை பார்த்ததுதான், நீ என்ன பார்த்த மாதிரி தான், ஒரு வித்தியாசமான அமலும் நான் செய்வதில்லை, இவ்வளவுதான் செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கவலையோட கை சேதத்தோட நம்ம வந்த நோக்கம் நிறைவேறலன்னு போறாங்க. போனவரை திரும்ப அவரை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த அமலை விட நான் வேறு அதிகமா ஒன்றும் செய்யறல, ஆனா ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன என்றால், நான் யாரை பற்றியும் தப்பெண்ணம் கொள்வதில்லை, யார் விஷயத்திலும் பொறாமைப்படுவதில்லை, யார் விஷயத்திலும் மோசடி நினைப்பதில்லை, என்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் தப்பெண்ணம் இல்லாமல் உறங்குகிறேன் என்று சொன்னார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க, அதான் விஷயம், இதுதான் விஷயம், இதைத்தான் எங்களால் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தினுடைய தூய்மை, உள்ளத்தினுடைய பரிசுத்தம், உள்ளத்தினுடைய பாதுகாப்பு எங்களுடைய நடத்தை சரியாக இருக்கவும், எங்களுடைய கபருடைய வாழ்க்கை சரியாக அமையவும், எங்களுடைய சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்கவும் மிக பெரும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தை பாதுகாக்கிறது ஒன்றும் அவ்வளவு லேசான விஷயம் இல்லை. உள்ளத்தை பாதுகாக்கிறது ஒன்றும் அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது. இமாம் சுஃபியான் அஸ்-சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக என் வாழ்நாளிலே நான் முயற்சித்ததை போல வேறு ஒன்றுக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் முயற்சிக்கலன்னு சொல்றாரு. இஸ்லாமிய வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு சட்டக்கலை மேதை, ஹதீஸ்கலை மேதை என்ன சொல்கிறார், என்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக என் வாழ்நாளிலே நான் முயற்சித்ததை போல, கஷ்டப்பட்டதை போல வேறு ஒன்றுக்காகவும் நான் கஷ்டப்படல. உள்ளத்துக்கு அரபுல கல்பு என்று சொல்றோம். கல்பு என்று சொன்னா புரள்தல் என்று அர்த்தம். கல்பு என்று சொன்னா புரள்தல் என்பதுதான் அர்த்தம். உள்ளம் என்பது புரளக்கூடியது, ஒரு நேர்கோட்டில் அது இருக்காது. எந்த நேரம் எப்படி மாறும் என்பது நமக்கு தெரியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச பிரார்த்தனைகள்ல அதிகமா ஒரு விஷயத்தை பிரார்த்திப்பாங்க. என்னது? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுகின்ற இரட்சகனே, உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவனே, உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைப்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள். நபி அவர்கள் அதிகமாக செய்த பிரார்த்தனை இது என்று சஹாபாக்கள் நமக்கு அறிவிக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் அல்லாஹு தஆலாவுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது, அவன் விரும்புகின்ற விதத்திலே அதை புரட்டி விடுகிறான் என்று சொன்னார். எங்கட உள்ளம் எப்படி புரள போதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அதிகமாக நாங்கள் அல்லாஹு தஆலாவிடம் உள்ளம் தொடர்பிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதியிலே சத்தமிட்டு அழுது கொண்டு வருகிறார். நாஃபக ஹம்தலா, நாஃபக ஹம்தலா, ஹம்தலா முனாஃபிக் ஆயிட்டான், ஹம்தலா முனாஃபிக் ஆயிட்டான் என்று சத்தம் போட்டு வரார். யாரு ஹம்தலா? உஹது களத்துல மரணிச்ச நேரம் மலக்குகளால குளிப்பாட்டப்பட்டவர். உலகத்தில மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற சிறப்பு பெயர் யாருக்கு இருக்கிறது என்றால் ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதியில சத்தமிட்டு ஓடி வராங்க, ஹம்தலா முனாஃபிக் ஆயிட்டான், ஹம்தலா முனாஃபிக் ஆயிட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை, என்ன விஷயம்? இல்ல, நபி அவர்களோடு இருக்கும் போது என்னுடைய உள்ளம் ஆன்மீக உணர்வுகளால் நிறைந்ததாக இருக்கிறது, நல்லுணர்வுகள் அதிகம் வருகிறது. ஆனால் நான் வீட்டுக்கு சென்றால்
குடும்பத்தோடு இரண்டர கலந்தால் என்னுடைய உள்ளம் மாறிவிடுகிறது, அந்த உணர்வுகள் குறைந்து போகிறது. அப்ப இது 2 நிலை தானே, இந்த 2 நிலைக்கு சொந்தக்காரன் முனாஃபிக் தானே என்று சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அப்படியா, அதே பிரச்சனை எனக்கும் இருக்குது, எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது, வாங்க போவோம் நபி அவங்கள்ட்ட என்னென்று கேட்போம் என்று 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை கேட்டுட்டு சொல்றாங்க, ஹம்தலாவே, நீங்க ஒரே நிலையில இருப்பீங்களாக இருந்தால் மலக்குகள் நீங்கள் போகும் வழியில் உங்களுக்கு முசாபஹா செய்வார்கள், உங்களுடைய இருப்பிடத்திலே மலக்குகள் உங்களோடு இருப்பார்கள், உங்களுடைய வீடுகளிலே உங்களோடு மலக்குகள் தங்குவார்கள். அப்படி கிடையாது, மனிதன் இப்படித்தான், சில நேரம் அப்படியாகும், சில நேரம் இப்படியாகும். ஈமான் இப்படி கூடி குறையக்கூடியதுதான், உள்ளம் இப்படி புரளக்கூடியதுதான் என்று ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் அதிகமாக சார்ஜ் பண்ணப்பட வேண்டிய, உள்ளம் திரும்ப திரும்ப சார்ஜ் பண்ணப்பட வேண்டிய ஒரு பொருள். வேகமாக சார்ஜ் குறையும், வேகமாக சார்ஜ் ஏறும். நாம் சார்ஜ் ஏறிவிட்டது என்று அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் வேகமாக குறைந்து போகும். அடிக்கடி நாங்க புதுப்பிக்க வேண்டிய, அடிக்கடி நாங்க சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இந்த உள்ளத்திற்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படித்தான் அதை வைத்திருக்கிறார். அதனால்தான் நமக்கு ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். ஏன் இந்த தொழுகையை மொத்தமா கூட்டி 17 ரக்காத்தையும் ஒரே டைம்ல தொழுகிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தரையலாதா? ஏழும். ஏன் ஒவ்வொரு கெப்பிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு இடையில 3 மணித்தியாலம், 2.5 மணித்தியாலம், 4 மணித்தியாலம், இரவுல மட்டும் ஒரு 8 மணித்தியாலம் அல்லது 7 மணித்தியாலம் அல்லாஹு தஆலா இப்படி வித்தியாசத்தை வைத்திருக்கிறான் என்றால் எங்களுடைய உள்ளம் அதற்கு தேவைப்படுகிறது. பகலிலே நாம் அதிகமாக அடுத்தவர்களோடு தொடர்படுகிறோம், எங்களுடைய சூழலிலே பலவற்றை பார்க்கிறோம், பலவற்றை கேட்கிறோம், பலவரோடு பேசுகிறோம். அதனால் அடிக்கடி எங்களுடைய உள்ளத்தை புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. லுகருக்கு பிறகு 2 மணித்தியாலம், 2.5 மணித்தியாலத்துக்கு பிறகு திரும்ப ஒரு தரம் ரீகவர் பண்றோம். அசருக்கு பிறகு ஒரு 2 மணித்தியாலம் அல்லது 2.5 மணித்தியாலத்துல திரும்ப ஒருக்கா ரீகவர் பண்றோம். மகரிபுக்கு பிறகு 1.5 மணித்தியாலம் அல்லது ஒரு 1.25 மணித்தியாலத்துல திரும்ப நாங்க உள்ளத்தை ரீகவர் பண்ணி கொள்றோம் இஷா. அதுக்கு பிறகு தூக்கத்துக்கு போறதுனால திரும்ப இரவுல தொழுகை தேவை கிடையாது. நாங்க எழும்புற நேரம் திரும்ப எங்களுடைய உள்ளத்தை புதுப்பித்துக் கொள்வோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த கடமைகள் எங்களுடைய உள்ளத்தை புதுப்பிக்கின்ற அடிப்படையிலே, எங்களுடைய உணர்வை சீர்படுத்துகின்ற அடிப்படையிலே அல்லாஹு தஆலாவால் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல அறிவு இல்லாதவர்கள், இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அறிவு இருக்கு. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அறிவு இருக்கு. எங்களை போன் எடுத்தாலும் நாங்க விரும்பினத்தை கேட்கலாம், விரும்பினத்தை பார்க்கலாம். இஸ்லாம் சம்பந்தமா என்னத்தை எப்ப எப்படி எதை தெரிஞ்சு கொள்ளணுமோ எல்லாத்தையும் தெரியலாம். ஆனா அதை பின்பற்றுறதுக்கான மனோநிலை தான் பிரச்சனையாக இருக்கு. அதை எடுத்து நடக்கிறதுக்கான உள்ளத்தினுடைய விரிசல் தான் குறைவாக இருக்கிறது. இந்த தாயை பார்க்கணும் என்றது எனக்கு தெரியும், அது அறிவு. ஆனால் அதை பார்ப்பதற்கு அவட்ட போய் விசாரிக்கிறதுக்கு, அவருக்கு செலவழிக்கிறதுக்கு, அல்லது அவரோட போய் ஒரு நேரம் பேசி கொண்டிருக்கிறதுக்கு என்னுடைய உள்ளம் விரிய வேண்டும், என்னுடைய உள்ளம் அதற்கு இடம் தர வேண்டும். அப்போதுதான் அது சாத்தியமாகும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் விஷயத்திலே அதிகம் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உள்ளத்தில் உள்ள நோய்கள் அதிகமாக இருக்கிறது, அதிகமாக அவை உங்களுக்கு தெரிந்தவை. உள்ளத்தினுடைய இன்னும் ஒரு நோய் சந்தேகம். சந்தேகம் என்றது மார்க்கத்திலேயும் சந்தேகம் வரும், உங்களிலேயும் உங்களுக்கு சந்தேகம் வரும், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆக்கள்லையும் சந்தேகம் வரும், குடும்பம் விஷயத்திலும் சந்தேகம் வரும். உள்ளம் இந்த சந்தேகம் என்கிற நோயினால் அதிகம் பாதிக்கப்படும். தவறுகளால் பாதிக்கப்படுவதைப் போலவே சந்தேகத்தினாலும் பாதிக்கப்படும். அது மார்க்கத்திலேயும் வரும், மற்ற விடயங்களிலும் சந்தேகம் வரும். இந்த 2ல இருந்து உள்ளத்தை எப்படி நாங்கள் பாதுகாக்கிற? உள்ளத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு மிக 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 சிறந்த உயர்ந்த வழி அதிகமாக அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகப்படுத்துறோம். நாங்கள் சும்மா இருக்கிற நேரம் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இப்போ நீங்கள் அரபிக்காராக்கள் மற்ற காராக்களோட உங்களுக்கு வெளிநாடுகளில் பழக்கம் ஏற்பட்டிருந்தா அவன் பெரிய தீமை செய்கிறவனாக இருப்பான், இதாக செய்கிறவனாக இருப்பான், மோசமானவனாக இருப்பான். ஆனால் அவனோட கையில தஸ்பமணிக்கும் அடிக்கடி அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாக என்ன செய்து விட்டது, வந்து விட்டது.
அது எந்த அளவுக்கு அவங்களோட உள்ளத்துல தாக்கம் செலுத்துகிறது என்பதற்கு அப்பால் ஒரு பழக்கமாக அது வந்துவிட்டது. எங்களுடைய நாவு அதிகமாக இதை உச்சரிக்க கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் இன்னும் ஒரு நேரத்திலே அது எங்களுடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்தும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதால் தான் உள்ளங்கள் சாந்தி அடையும். உங்களோட உள்ளத்தில் இருக்கிற நோய்கள் நீங்கும். அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதனால் உங்களுடைய உள்ளம் பலம் பெறும். அதனால நாங்க என்ன நிலையில இருந்தாலும், நஜீஸான நிலையில மாத்திரம் இல்லாம எங்களோட தொழில் இருந்தாலும், நாங்க சாப்பிட்டாலும், நாங்க கற்பிப்பவர்களாக இருந்தாலும், கற்றுக்கொள்பவர்களாக இருந்தாலும், என்ன நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வை அதிகமாக நாங்கள் திக்ர் செய்வோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அல்லாஹு அக்பர் சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். காலையில ஓதக்கூடிய திக்ருகளை ஓத வேண்டும், மாலையில ஓதக்கூடிய திக்ருகளை ஓத வேண்டும், ஆடை அணியும் போது ஓதுகிற திக்ரை ஓத வேண்டும், சாப்பிடும் போது ஓதக்கூடிய திக்ரை நாங்கள் ஓத வேண்டும். இப்படி அடிக்கடி அல்லாஹுவை ஞாபகப்படுத்துபவர்களாக இருப்போமாக இருந்தால் கட்டாயம் ஷைத்தான் எங்களை விட்டு தூரமாகும். ஷைத்தானுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹு தாலாவை நாங்க ஞாபகப்படுத்தும். ஷைத்தானை துரத்துறதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹு தாலாவை நாங்க ஞாபகப்படுத்தும். சில தீமைகள் எங்கள்கிட்ட இருக்கும், விட்டு கொள்ளேலாம கஷ்டப்படுவோம். ஏனென்றால் ஷைத்தான் எங்களிடம் அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு செலுத்தி இருக்கும். நாங்க அடிக்கடி அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்த ஷைத்தானுடைய அந்த பிடி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள்ல இருந்து தளரும். நன்மைகளை உள்ளம் விரும்பும், தீமைகளை வெறுக்க ஆரம்பிக்கும். தீமைகள் செய்யக்கூடாது என்பது எங்களுக்கு தெரியும், அது எங்களுடைய அறிவு நிலை. புகைத்தல் கூடாது என்பது எங்களுக்கு தெரியும், வட்டி கூடாது என்பது எங்களுக்கு தெரியும், அண்டை வீட்டாரோடு சச்சரவு கொள்ளக்கூடாது என்பது எங்களுக்கு தெரியும், களவு கூடாது என்பது தெரியும், இன்னபிற பாவங்கள் கூடாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்திலே ஆதிக்கம் செலுத்துவதனால் அதிலிருந்து விடுபடுவது அல்லாஹு தஆலா பாதுகாத்தவர்களை தவிர சிலருக்கு மிக மிக கஷ்டமான. எப்படி அதிலிருந்து நாங்கள் விடுபடுறது? அதிகமாக அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி நாங்கள் சொல்ல ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விட்டு தூரமாவார். நன்மைகளை விரும்புகின்றவர்களாக, தீமைகளை வெறுக்கின்றவர்களாக நாங்கள் மாறிப்போவோம். அல் குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓதுவோம். ஏன்? குர்ஆன் உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கு நிவாரணம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உள நோய்களுக்கான நிவாரணியாக நாம் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு குறிப்பிடுகிறான். எனவே அதிகமாக நாங்கள் அல் குர்ஆனை ஓதுகின்ற போது நிச்சயமாக உள்ளத்திலே இருக்கிற நோய்கள், கெட்ட எண்ணங்கள் எங்களை விட்டு நீங்கும். அல்லாஹு தஆலா மருந்தாக எங்களுக்கு குர்ஆனை தந்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கை உடைஞ்சா மருந்து எடுத்துக்கலாம், அதுக்கு வழி. கால் உடைஞ்சா எங்களை கொண்டை போட்டு மருந்து எடுப்பாங்க. வெளிப்படையா இருக்கிற எந்த நோய்க்கும் நாங்கள் மருந்து எடுத்துக் கொள்ளலாம். ஆனா இதை விட மிக மிக ஆபத்தான நோய் உள்ளத்தில் இருக்கிற நோய். அந்த நோய் எங்களுடைய சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். நாங்க சந்தோஷமா வாழ்றதுக்கான அனைத்தும் எங்களிடம் இருந்தும் சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு. இப்ப உள்ளத்துக்கான நோய், அந்த நோய்க்குரிய மருந்து குர்ஆன் சுன்னாவில் தான் இருக்கிறது. அந்த நோயை நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள் குர்ஆன் சுன்னாவை படித்த ஆலிம்களாக இருக்கிறார். எனவே ஆலிம்களோடு அதிகமான உறவை, நல்லவர்களோடு அதிகமான உறவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் ஊடாக உள்ளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் விஷயத்தில் அதிகமாக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், இன்னொரு அறிவிப்பின்படி அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகின்ற இரட்சகனே, என்னுடைய உள்ளத்தை சத்தியத்திலே நிலைப்படுத்துவாயாக, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைப்படுத்துவாயாக என்று நபி அவங்களே அதிகமா பிரார்த்திச்சிருக்கிறாங்க என்றால் நாங்க எவ்வளவு பிரார்த்தனை செய்யணும்? நபியவங்களே உள்ளம் புரண்டு விடக்கூடாது என்பதிலே அவதானமாக இருந்திருக்கிறார்கள். உள்ளம் மாறிடலாம் என்று பயப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க எவ்வளவு தூரம் பயப்பட வேண்டும்? எனவே அதிகமாக அல்லாஹு தஆலாவிடம் உள்ளத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்களுடைய பரம்பரையினுடைய உள்ளத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்களுடைய மனைவியுடைய உள்ளத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்களுடைய உறவினர்களுடைய உள்ளத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றதால எங்களுக்கு என்ன குறைஞ்சு போகுது? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றதால எங்களுக்கு என்ன குறைஞ்சு போகுது? எங்களோட பாவம் மன்னிக்கப்பட போகிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றதை ஷைத்தான் விட மாட்டான். லேசான வார்த்தை,
நாவுக்கு மிச்சம் லேசான வார்த்தை, ஆனா சைத்தான் சொல்ல விட மாட்டான். ஒரு தடவை ஒரு மனுஷன் தீமை செய்யறான், அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுகிறான், அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுறான், பாவ மன்னிப்பை வழங்குகிறான். இரண்டாவது தடவையும் தீமை செஞ்சுட்டு, யா அல்லாஹ் நான் தீமை செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹி, அல்லாஹ் கிட்ட போறான். அல்லாஹ் சிரிக்கானா? அல்லாஹ் சிரிச்சிட்டு சொல்றான், என்னுடைய அடியான் தீமை செய்தார், இந்த தீமையை மன்னிப்பதற்கு ஒரு இரட்சகன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார். இந்த தீமைக்காக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் தண்டிக்கப்படுவான் என்பதையும் நம்புகிறான். அதனால் அவன் மன்னிப்பு கேட்கிறான், அவனை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றார். மூன்றாவது தடவை இப்படி தீமை செய்கிறார், மூன்றாவது தடவை இஸ்திக்பார் செய்கிறார். அல்லாஹு தஆலா அப்படி சொல்லிட்டு மூன்றாவது தடவையும் மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நாங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்திலே உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும். நல்லவைகளை அதிகம் நாங்கள் எண்ண வேண்டும். நல்லவர்களோடு தொடர்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்லவர்களுடைய கதைகளை, சம்பவங்களை நாங்கள் படிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகள், இமாம்களுடைய வரலாறுகள், அது தொடர்பான நூல்களை நாங்களும் வாசிக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தினருக்கும் வாசிக்க நாங்கள் கொடுக்க வேண்டும். ஒன்று உடலியல் ரீதியாக அல்லது எங்களுடைய வெளிச்சூழலிலே பௌதீக அடிப்படையிலே அடுத்தவர்களோடு நாங்கள் தொடர்படலாம். இன்னும் ஒன்று வரலாற்று ரீதியாக இருக்கின்ற நல்ல மனிதர்களோடு நாங்கள் வாசிப்பூடாக தொடர்படுவோமாக இருந்தால் கண்டிப்பாக அது எங்களுடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். மார்க்கம் பேசப்படுகிற சபைகளிலே நாங்கள் அதிகம் கலந்து கொள்ள வேண்டும். தொழுகையை நேரத்திற்கு நாங்கள் தொழ வேண்டும். முக்கியமா இந்த தொழுகை எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கே அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறோம். எனவே இந்த தொழுகைய நேரத்திற்கு நாங்கள் தொழுவோமாக இருந்தால் கண்டிப்பாக இறை உணர்வு எங்கள்கிட்ட அடிக்கடி வரும். உள்ளம் தூய்மைப்படுத்தப்படும். வல்லோன் அல்லாஹு தஆலா உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியடைந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.